பேசிக்கலி ஃப்ரம் டியூட்டுக்குரியன். ஓகே. டியூட்டுக்குரியன்லேருந்து நான் சென்னைக்கு 95 தான் வந்தேன். எம்எஸ்வி சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவரை போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேன். ஒரு கமாண்டிங்காக இருக்கும் அவர் எப்பவுமே பேசுறது. யாரது அப்படின்னாரு. நான் வந்து சிங்கர்னு அதை சொல்கிறதுக்கு இதான் நேரமா உங்களுக்கு? எல்லாம் 5 மணிக்கா ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இல்லை, 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு போனேன். சரிங்களா, ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது. யார் நீங்கள் அப்படின்னாரு. இல்லை சார், காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவார் நீங்கள் தானா அப்படின்னாரு. அதாவது அதையே மைண்டில் வச்சிருக்காரு போல் இருக்கு. எம்எஸ்வி சாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா சார் வந்து ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. ஏன்னா அவர் கொடுத்த சாங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த எப்படி இல்லை அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் சொல்லுவேன், ஒவ்வொன்றுமே வந்து அவராகவே இப்படி பண்ண அப்படி இருக்கும், அப்படி பண்ண அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காருங்க. இன்னைக்கு நம்ம ராஜா சாருடைய சாங்ஸ் என்னென்ன இவ்வளவு வருஷங்கள் அவருடைய சாங்ஸை கேட்குறோமே, எல்லாமே அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். எனி ஒன் சாங் அது வந்து உங்களுடைய க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னா என்ன சாங் சொல்வீங்க? பாதச்சுவடு தேடி தேடி கால்கள் ஓய்ந்து போனதே, நாளும் அழுது தீர்த்ததாலே கண்கள் ஏழையானதே, தலைவிதி எனும் வார்த்தை என்று கவலைக்கு மருந்தானதே. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிங்கர் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு ஃப்ரம் எம்எஸ்வி சார். அவரோட அப்படியே தன்னுடைய மியூசிக் கரியரை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இருக்க பல மியூசிக் டைரக்டர்ஸோட இணைஞ்சு பல நல்ல பாடல்களை நமக்காக கொடுத்து தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிங்கர் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட சிங்கர் அனந்த் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். இப்போ உங்களுடைய ஜர்னி வந்து 1995ல ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அங்க இருந்தே அப்படியே வரலாம். எப்படி இதுக்குள்ள வந்தீங்க? அங்க இருந்து சொல்லுங்க. நான் பேசிக்கலி ஃப்ரம் டியூட்டுக்குரியன். டியூட்டுக்குரியன்லேருந்து நான் சென்னைக்கு 95 தான் வந்தேன். நான் 95 வந்துட்டு நிறைய இப்போ நான் வந்து ஊர்லேயே நிறைய கச்சேரிலாம் பாடிட்டு இருந்தேன், ஸ்டேஜஸ்லாம் பாடிட்டு இருந்தேன். ஸோ மியூசிக் தான் கேரியராக எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்துட்டு ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி வந்து நான் ஒரு சின்ன ஒரு ஜாப் ஒன்று தேடிட்டு, ஓகே சரி ஏன்னா சர்வைவலுக்கு எனக்கு ஏதாவது ஒன்று வேணுமே சென்னைக்கு வந்த புதுசில். ஏன்னா நான் வந்த டைம் வந்து ரொம்ப ஏர்லி டைம் 95ங்கிறது. ஆல்மோஸ்ட் அப்போல்லாம் வந்து இந்த அளவுக்கு இந்த ஃபீல்டு வந்து ஒரு ஓப்பன் ஃபீல்டும் கிடையாது. எல்லாருக்கும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஃபீல்டு தான். தைரியமாக அந்த ஃபீல்டை நம்பி இறங்கிடலாமா, ஒரு கட்ஸ் வேணும்ல அப்போ இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பட் ஆனால் கட்ஸ் வேணும், ப்ளஸ் நம்ம மேலே நம்பிக்கை வேணும். மெயினாக என்னென்னா நமக்கு கொஞ்சம் நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கணும் மியூசிக்கில். ஸோ இதை நம்பி போகலாம் அப்படிங்கிற நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும், ஃபீல்டை விட நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். ஸோ அப்படி வந்தது தான். ஸோ வந்துட்டு எம்எஸ்வி சார்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அவரை போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு போய் பார்த்தேன் அவரை. ஐ மீன் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணேன் அவருக்கு ஒரு நாள் ஏர்லி மார்னிங் ஒரு 5 மணிக்கெலாம் நான் ஃபோன் பண்ணிட்டேன் அவருக்கு. நான் நினச்சேன் சரி ஓகே, எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துருவார், எழுந்து பூஜையெல்லாம் பண்ணுவார் போலுக்கு நினச்சிட்டு நான் வந்து காலங்காலில் 5 மணிக்கெலாம் கூப்பிட்டேன் அவருக்கு ஃபோனில். அவர் நம்பர் எங்கேயோ வாங்கி வச்சுருந்தேன். கூப்பிட்டோடனே அது ஆக்சுவலாக நான் நினச்சேன் வேறு யாராவது எடுப்பாங்க, அப்புறம் அவர்கிட்ட கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் அவரே எடுத்துட்டாரு. பயங்கரமாக எடுத்து ஒரு மாதிரி ஒரு கமாண்டிங்காக இருக்கும் அவர் எப்பவுமே பேசுறது. யாரது அப்படின்னாரு. இது எடுத்தோடனே பயம் காட்டுறாரு அப்படின்ட்டு வந்து, சார் என் பேர் அனந்த நாராயணன். அப்போ தான் நான் ஸ்லோவாக சொல்கிறேன் அவர்கிட்ட. அனந்துன்னு கூட சொல்லலை, அனந்த நாராயணன் பேர் சார், நான் வந்து சிங்கர்னு அதை சொல்கிறதுக்கு இதான் நேரமா உங்களுக்கு? எல்லாம் 5 மணிக்கா ஃபோன் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இல்லை, 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு போனேன். சரி, என்னடா ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது, சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு 10:45 அப்படி ஃபோன் பண்ணேன். 10:15 மேலே இருக்கும், 10:15 மேலே 10 மணிக்கு கூப்பிட சொன்னார் இல்லையா, ஒரு 10:15 10:30 கூப்பிட்டேன். அதுக்குள்ளே அவங்க வீட்டில் வேறு யாரும் எடுத்து சார் இல்லை, சார் வந்து ரெக்கார்டிங் போயிட்டார் அப்படின்ட்டாங்க. இல்லை இந்த மாதிரி காலில் கூப்பிட்டுருந்தேங்க, உடனே 10 மணிக்கு கூப்பிட சொன்னார் அப்படின்னு. உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுவார், ஆனால் நீங்கள் வீட்டில் 6 மணிக்கு வந்து பாருங்கள், 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா வீட்டில் இருப்பார் அப்படின்னு. சரி, நான் ஒரு 5 மணிக்கெலாம் போயிட்டேன். 5 மணிக்கு போனால் ஒரு 5:30க்கு வந்துடுவார். நாங்கள் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வெயிட்டிங். நான் அவங்க அப்போ பழைய வீடு, இப்போ இருக்கிற வீடு கிடையாது சாந்தோமில். வீடு கொஞ்சம் பழைய காலத்து வீடாக இருக்கும், மாடிலாம் ஏறி போகிற மாதிரி இருக்கும், கீழே வந்து பெரிய தூண்லாம் இருக்கும். அவர் அது 2 கேட் இருக்கும் அவங்க வீட்டில், ஒரு பெரிய கருப்பு கேட்டு ஒரு சின்ன கேட்டு. அந்த சின்ன கேட் வழியாக அவர் வந்துடுவார், பெரிய கேட் வழி தான் கார் உள்ளே வரும். ஸோ இப்படி தான் வருவாருன்னாங்க. அவர் கரெக்டாக ஒரு 6 மணிக்கு கார் வந்தோடனே இப்படி வந்தார். உள்ளே வந்தோடனே அப்படி என்ன பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படின்னாரு. இல்லை சார், காலையில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவார் நீங்கள் தானா அப்படின்னாரு. அதாவது அதையே மைண்டில் வச்சிருக்காரு போல் இருக்கு. 5 மணிக்கு ஃபோன் பண்ணுவார் நீங்கள் தானே சார்? ஆமாம் சார், நான் ஏதோ தெரியாமல் கூப்பிட்டேன், அந்த டைம்லாம் என்ன கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு லெஃப்ட்டில் போயிட்டு திருப்பி வெளியில் வந்தார். வந்துட்டு என்ன பார்க்கணும் தானே வந்தீங்க? ஆமாம். வந்துட்டு வெளியில் நம்ம என்னங்க நினைப்போம், வந்தாருன்னா உள்ளே வான்னு அவர் கூப்பிடாம நம்ம எப்படி போக முடியும்? ஒரு இவ்வளோ பெரிய மனுஷன் என்ன பார்க்க வந்துட்டு வெளியிலே இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னாரு.
இல்லை சார் நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னாரு. போன உடனே அப்போது சொன்னேன் இந்த மாதிரி சார், இந்த மாதிரி. அப்போ நான் வந்து சிற்பி சாருக்கு பாடியிருந்தேன் ஆக்சுவலாக ஒரு ஃபிலிம். வந்து ஒரு நான் இங்கே வந்திருந்து ஒரு 6 monthsக்குள்ளேயே பாடிட்டேன். அப்போ தான் அவரை பார்க்கறதுலாம் ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் என்னுடைய சும்மா ரெஃபரன்ஸ்க்காக அப்போல்லாம் கேசட் தானே, ஒரு கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஒரு கேசட் வாங்கி கொடுத்து என்னோட சாங் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அது ஆக்சுவலாக. ஸோ ஜென்ரலாக ஃபிலிம் ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுக்க மாட்டாங்க, பட் கொடுத்துட்டாங்க எனக்கு. சரி நான் பாடின பாட்டு தானே அப்படின்ட்டு. ஸோ நானும் இவங்க நம்ம ஸ்வர்ணில் தான் பாடினோம் சாங். ஸோ வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணேன், அதை சார் இந்த மாதிரி நான் வந்து எல்லாம் சொன்னேன், ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் சொல்லி எப்போ வந்தீங்க ஊருக்குலாம் கேட்டால் 6 months தான் ஆகுது சார் இந்த மாதிரி. அப்புறம் நான் ஒரு சாங் பாடியிருக்கேன் என்னோட. ஓ நீங்கள் 6 மாதத்துலேயே படம்லாம் பாடிட்டீங்களா அப்படின்னாரு. இப்போ தான் 6 மாதம் தான் வந்து ஆச்சுன்றீங்க. ஆமாம் சார் இந்த மாதிரி யாருக்கு பாடினீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி சொன்னேன் விஷயத்த சொன்னேன். சரி கொடுங்க நான் கேட்குறேன், கேட்டு சொல்கிறேன்னு வாங்கி வச்சிட்டாரு. வச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னாரு. 5 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணக்கூடாது, அதை ஒரு 3 வாட்டி சொல்லிட்டார் அன்றைக்கி. அப்புறம் நினச்சி ஆஹா இவர் இதெல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற ஒரு ஆள் போல் இருக்கு அப்படின்ட்டு நான் இல்லை சார் நான் கூப்பிட மாட்டேன்னு போயிட்டேன் நான் வீட்டுக்கு. ஸோ அதோட ஃபஸ்ட் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய இன்சார்ஜ்கிட்டே நம்பர் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ திடீர்னு ஒரு நாளைக்கு இந்த சந்துருன்னு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு, நான் வந்து எம்எஸ்வி பார்ட்டிலேருந்து சந்துருன்னு பேசுகிறேன். அப்போ வந்து ராமாயணம்னு ஒரு சீரியலுக்கு வந்து ரீ ரெக்கார்டிங், அந்த சீரியல் ஃபுல்லாக அப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியலுக்கு சாங்ஸு ரீ ரெக்கார்டிங் ஸ்கோர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது எங்கன்னா கேஜிஎம் ஸ்டூடியோன்னு 5 லைட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே நடக்குது ஆக்சுவலாக. தட் இஸ் அரௌண்ட் அந்த கேகே நகர் அந்த ஏரியா பக்கத்தில் வரும் அது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த வெஸ்ட் மாம்பலம் அந்த ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குது பார்த்தீங்களா, கோடம்பாக்கம் இன்பிட்வீனில் வரும் அது ஆக்சுவலாக. ஸோ அப்போ அங்கே ஒரு ஸ்டூடியோ இருந்தது. அப்போ இப்போ அந்த ஸ்டூடியோவே கிடையாது அங்கே ஆக்சுவலாக. ஸோ அந்த ஸ்டூடியோவில் வந்து அங்கே தான் பண்ணுறாரு. எனக்கு ஒரு திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நாளைக்கு வர சொன்னார், ரீ ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னாரு. எனக்கு புரியல, ரீ ரெக்கார்டிங் நம்மளை கூப்பிட்றதா சாங் ரெக்கார்டிங் தானே கூப்பிடணும், ரீ ரெக்கார்டிங் என் கூப்பிட போகிறாரு அப்படின்ட்டு நான் திரும்ப கேட்குறேங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், ரீ ரெக்கார்டிங் தானா அப்படின்னு. அவர் உங்களுக்கு ரீ ரெக்கார்டிங் தாங்க சொல்ல சொன்னார், வந்துருங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னா. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் ஆஃபீஸ் லீவ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டேன். காலைல 9 மணிக்கெலாம் போயாச்சு. அந்த ஸ்டூடியோ எனக்கு தெரியும், போயாச்சு. அங்கே போனால் இவர் வந்து அப்போ வந்து என்னை அப்படியே பார்த்துட்டே இருக்கார் அந்த இன்சார்ஜ். நான் குட் மார்னிங் அப்படின்னேன் அவரை பார்த்து. குட் மார்னிங்னோடனே அதாவது பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தார். அதாவது அவர் என்ன எதிர்பார்க்கல போட்டிருக்காங்க. அவர் என்னமோ மாதிரி இப்படியே உட்காந்து அப்படியே எங்கெங்கேயோ பார்த்துட்டு இருந்தார். பார்த்த உடனே திருப்பி நோட்டி குட் மார்னிங்க அப்படின்னேன். உடனே இப்படியே பார்த்தாரு, என்ன பார்த்துட்டு அவருக்கு என்ன ஆல்ரெடி பார்த்துருக்காரு, இவரை தேடி வர்றேன்னு தெரியும். என்ன விஷயம் நீங்கள் இங்கே அப்படின்னாரு. எப்படி இருக்கும் எனக்கு யோசிச்சு பாருங்க. அண்ணனை பார்க்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்னாரு. நீங்கள் தானே எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, நேற்று ஆஃபீஸ் ஃபோன் பண்ணீங்களே, ரீ ரெக்கார்டிங் இருக்குன்னு சொன்னீங்களே. என்ன இப்படியே திருன்னு முடிச்சுட்டு கையில் ஒரு புக் வச்சு சின்ன டைரி விறுவிறுன்னு பிறட்டிட்டு கடைசி பக்கத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்பர், இதுதான் உங்கள் நம்பர் அப்படின்னு காமிச்சாரு. ஆமாம் இதுதான் நம்ம. ஐயோ பெரிய தப்பு நடந்து போச்சு, வீணைக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு, நான் மறந்து போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. என்னடா எனக்கு ஏமாத்தம், என்னடா இது ஃபஸ்ட்டு கூப்பிட்றாரு, வேற யாருக்கும் சொல்கிறது பேர நமக்கு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு நான் சரி ஆஃபீஸ் லீவ் எல்லாம் போட்டேன். எனக்கு என்னென்னா ஒரு உள்ளுக்குள்ளே சரி இவர் எப்படியும் வருவார், ரீ ரெக்கார்டிங்லாம் கண்டக்ட் பண்ணுவார்ல, ஸோ இதை சாக்கு வச்சு சும்மா அவர் கண்ணில் பட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு ஒரு இதில் எம்எஸ்வி சார் கண்ணில் பட்டுடலாம் அப்படின்ட்டு அப்படியே இருக்கேன். திடீர்னு ஏதாவது சாங் இருந்தால் கொடுக்க மாட்டாரா ஏதோ ஒன்று. அப்போது கரெக்டாக ஒரு இவர் பதறாரு, ஐயோ நான் என்ன பண்ண தெரியல அப்படின்னாரு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி வீணைக்கு தானே ஃபோன் பண்ண சொன்னார், பரவாயில்ல இப்போ ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா. அவர் ரெகுலராக ஃபோன் பண்ணுறவர் பார்த்தா அன்றைக்கி ஊரில் இல்லை அவர் ஆக்சுவலாக. ஃபோன் பண்ணுறாரு, அவர் இல்லைங்க அவர் வந்து ஏதோ ப்ரோக்ராம் போயிட்டார், இன்றைக்கி வர மாட்டார், 2 நாள் கழிச்சு தான் அவர் வரன்றாங்க. இப்படியே பதறாரு அவர். அப்போ நான் வந்த புதுசில் கொஞ்சம் டிவோஷனல் காஸ்பல் ஆல்பம்ஸ்லாம் நான் பாடிட்டு இருக்கேன். ஸோ அங்கே வந்து இப்போ ராஜா சார்கிட்ட வீணை வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய தேவிங்கிற பிளேயர் வந்து எனக்கு அவங்க நம்பர் தெரியும். வேறு யாருமே நல்லா வாசிக்கிறாங்க, அதனால் நம்ம ஏதாவது ஒர்க் யாராவது நம்ம பண்ணாலும் இல்லை வேறு யாராவது பண்ணாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்பரை வாங்கி வச்சுருந்தேன். அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒருத்தங்களை தெரியும், ஆனால் அவங்களுக்கு என்ன பழக்கம் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியாது, நானே சென்னைக்கு புதுசு, ஆனால் நம்பர் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா வாசிப்பாங்களான்னு கேட்டார். அவங்க நல்லா வாசிப்பாங்க, ஆனால் இவருக்கு செட் ஆவாங்களா செட் ஆக மாட்டான்னு எனக்கு தெரியாது. இல்லை நான் சொன்னேன் ராஜா சாருக்கு வாசிச்சுட்டு இருக்காங்க, அதனால் இதெல்லாம் நான் என்கிட்ட நம்பர் கேட்டு வாங்கிக்கிறார் அவர். என்ன கூப்பிட்டுட்டு நீங்கள் நம்பர் கொடுக்குறீங்க, என்ன வந்து எதுக்கு கூப்பிட்டாருன்னே அவருக்கு தெரியாது அந்த மாதிரி. ஸோ நம்பர் கொடுத்தோடனே உடனே கேட்குறாரு இவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் நான் கேரண்டி கொடுக்க முடியாதுங்க, நான் நம்பர் தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு, நீங்கள் பேசிக்கோங்க. இல்லை அவங்க சப்போஸ் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படிங்க வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, எம்எஸ்வி சார் பார்ட்டிலேருந்து பேசுகிறேன் தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க, நீங்கள் யாரோ கூப்பிட்ற மாதிரி கூப்பிட மாட்டீங்களே, கூப்பிடுங்க. அவங்க
இல்லை அப்படி சொன்னால் வந்துடுவாங்களான்னு திருப்பி கன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் எப்படிங்க கேரண்டி கொடுக்க முடியும், எனக்கே அவங்களுக்கே என்ன தெரியாது, நம்பர் இருக்குது பேசுங்க அப்படின்ட்டேன். ஸோ அப்புறம் பேசின உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா 10:30 மணிக்கு எனக்கு வந்து சாரோட மிக்சிங் இருக்குது, ஓகே, அரை மணி நேரம் வேலை இருக்குது, 11 o'clock தான் முடியும். ஸோ அங்கேருந்து பிரசாத்லேருந்து அவங்க வரணும் இல்லையா, நான் வரதுக்கு மேக்ஸிமம் நான் ஆட்டோவில் வந்தேன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன். ஸோ ஒரு 11:30 மணிக்கு அங்கே வருவேன் அப்படின்றாங்க அவங்க. இவர் வந்து அப்படியா என்ன செய்ய என்னென்ன பார்க்குறாரு, வர சொல்லிடுங்க, யாருமே இல்லாத இடத்துல வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் வந்து இருக்காங்க இல்லையா. இல்லை அவர் வந்தவொடனே கேட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னா, இல்லை ஏதாவது சொல்லி சமாளிங்க அப்படின்ட்டேன் நான். ஒரு ஃபோனை வச்சுட்டாரு. கரெக்டாக ஒரு 10 மணிக்கு எம்எஸ்வி சார் உள்ளே என்ட்ராரு. நான் 9 மணிக்கே போயிட்டேன். 10 மணிக்கு நம்ம 10:10 இருக்கும் வராரு. வந்தவொடனே எப்படி பார்த்தாரு, எல்லாரும் வந்தாச்சா அப்படின்லாம் கேட்டுன்னு வராரு. கேட்டுன்னு வரும்போது இவர் சொல்கிறார், இந்த மாதிரி வீணை மட்டும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னாரு. அவர் இவ்வளோ லக்கம் என்னன்னு தெரியல. வீணை இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடில் கிடையாது, ஒரு 12:30 மணிக்கு கூட வரலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் வீணை கிடையாது, லேட்டாக வரலாம் அப்படின்ட்டு போயிட்டார். நான் சொன்னேன், நீங்கள் தப்பிச்சிங்க, நல்ல வேலை. ஆனால் இவங்களை யாருன்னு கேட்பார்ல, அதான் நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் தான் சமாளிச்சுக்கணும் அப்படின்ட்டேன். நான் சொன்னேன், நான் நம்பர் கொடுத்தேன்னு என்ன மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்ட்டேன். ஸோ இப்படி வந்துட்டு என்ன இப்படி பார்த்துட்டு நீங்கள் எங்கெங்க அப்படின்னாரு. நான் எப்படி சொல்ல முடியும், வேற எனக்கு மாற்றி கூப்பிட்டாருங்க, நான் சொல்ல முடியாதுல்ல, வேற இந்த வேற மாட்டி விட்ட மாதிரி திட்டு வாங்குவார் தேவையில்லாமல். இல்லை அது மட்டும் இல்லை, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் யாருக்கோ சொல்ல சொன்னால், யாரும் உங்களுக்குலாம் ஒன்றும் வேலை நீங்கள் போங்க அப்படின்ட்டாருன்னு நானும் போக வேண்டியதாயிரும் இல்லையா. ஸோ ஐயோ போக சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது. அப்புறம் எனக்கு இவ்வளோ உள்ளுக்குள்ளே இவ்வளோ எண்ண ஓட்டங்கள் இருக்குது எனக்கு. நான் என்ன பண்ணேன், இல்லை சார் இந்த மாதிரி இங்கே நீங்கள் ஒர்க்கு நான் கேள்விப்பட்டேன், சும்மா பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு. ஓஹோ அப்படின்னாரு. ரீரெக்கார்டிங்லாம் பார்க்கணுமா உங்களுக்கு அப்படின்னாரு. சார் ஆசையில் தான் சார் வந்தேன் அப்படின்னு. சரி உள்ளே வாங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே போயாச்சு. இவர் வெளியிலே நிற்கிறாரு பாவம், ஏன்னா அந்த பிளேயரை விட்டுறக்கூடாதுன்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உள்ளே வந்து என்கிட்ட கேட்டோம், வந்துருவாங்களான்னு என்கிட்ட கேட்டோம். வந்துருவாங்க, எங்கே வரேன்னு சொல்லிட்டாங்களோ, வரேன்னு சொன்னால் வராமல் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக ஒரு 11:30க்கு அவங்க வந்துட்டாங்க. கரெக்டாக வந்தவுடனே உள்ளே வந்தோடனே பாவம் இவர் இல்லை பார்க்குறாரு, இவங்க யார், அவருக்கு ரெகுலராக வாசிக்காதவங்க வராங்கல்ல. உடனே அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நமக்கு ரெகுலராக வாசிக்கிற பிளேயர் ஊரில் இல்லை. இவங்க யாருன்னு கேட்டேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி பயந்துருச்சு. உடனே எங்கள் வீணை உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. ராஜா சார் பார்ட்டிலெல்லாம் வாசிக்கிறாங்களாம். ஓஹோ அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு கூப்பிட்டு உள்ள வச்சுன்னா, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும், அவங்களுக்கு ஏதோ பிட்டெல்லாம் கொடுத்தாரு. அவங்க வாசிட்டாங்க டக்குன்னு. ஒரு 3-4 பிட் தான் கொடுத்தாரு. வேற ஒரு எபிசோட், செகண்ட் எபிசோடில் ஒரு 3-4 பிட் கொடுத்துப்பாரு. ஒரு இதெல்லாம் நடக்குது ஒரு 12-12:30 மணிக்குள்ளே எல்லாம் நடந்தது. சரி அப்புறம் பார்த்தேன் லஞ்ச் விட்டாங்க. நான் சரி நைட்டு நம்ம வந்ததே இன்றைக்கி வேஸ்ட்டு, சும்மா வந்தோம், ஒரு அரை நாள் ஃபுல்லாக இருந்தாச்சுல்ல, அதனால கிளம்பிடுவோம், இதுக்கு மேலே இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து சரிங்க நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னேன். அப்போ இந்த சந்துரு என்ன சொல்லாரு, நீ சாப்பிட்டு வந்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, சொல்லாமல் போயிடாதீங்க, ஏன்னா உங்களை காலைல வேற பார்த்துருக்காரு, சொல்லாமல் போனால் மரியாதையாக இருக்காது. சரி பரவாயில்ல, நான் பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு நேராக ஸ்டுடியோக்கு வந்துட்டேன். அப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு இப்படி விளாத்திட்டு இருந்தார் அந்த பக்கம். சரி நான் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொல்ல போகிறதுக்குள்ளே இங்கே வாங்க அப்படின்னாரு. வாங்கிட்டு உங்களுக்கு மத்தியானம் என்ன வேலை அப்படின்னாரு. ஒன்றும் வேலையெல்லாம் இல்லை சார்னு. எந்த வேலையும் பார்க்கலையா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார், ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து லீவ் போட்டு தான் வந்திருக்கேன் இன்றைக்கி. ஓ அப்படியா அப்படின்னாரு. இப்போ மத்தியானம் போகணுமா அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சார், வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு. இல்லை அவசியம் போயாகணுமா அப்படின்னாரு. என்ன இப்படி கேட்குறாருண்ணே. இல்லை சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படின்னு. போக வேண்டாம் இருங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு இருந்தேன். அப்போ சந்துரு என்ன சொன்னார், ஏதோ ஒரு நல்ல நேரம் உனக்கு எதுக்கு இருக்க சொல்கிறாருன்னு தெரியல அப்படின்னு. ஒரு சாயங்காலம் ஒரு 3-4 மணி அப்புறம் எபிசோட் கண்டினியூ ஆகுது. 2 மணிலேருந்து 2:30 மணிக்கு லஞ்ச் விட்டுருவாங்க இல்லையா. ஸோ ஒரு 3 மணிலேருந்து கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு 4:30 மணி வரும்போது திடீர்னு வந்து ஒரு பிட் சாங் மாதிரி ஒரு பேராகிராஃப் மாதிரி, இதை கற்றுட்டு பாடுறியா அப்படின்னாரு. சொல்லி கொடுத்தாரு. பிக்கப் பண்ணிட்டேன். பிக்கப் பண்ணிட்டு அது ஒரு டேக்லேயே ஓகே ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக ஓகே ஆன உடனே இவங்களுடைய வழக்கம் அப்படின்னா எப்பவுமே இப்போ நம்ம ஏதாவது பாடி முடிச்சோடனே கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா ஜென்ரலாக அங்கேருந்தே சொல்லுவாங்க, அப்படியே மைக்கில் நின்று அப்படியே பாடிட்டு வந்துடும். அந்த சிஸ்டத்துக்கு நம்ம பழகிருக்கோம். இவங்க எப்படின்னா எடுத்து முடிச்சோடனே உள்ளே வந்து ஒரு வாட்டி கேட்பாங்களாம் எல்லாருமா. ஓகே அந்த சிங்கரையும் வச்சுட்டு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது சரியில்லை ரீடூ பண்ணணும்னா திருப்பி அப்புறம் தான் உள்ள மைக். நான் அங்கேயே நிற்கிறேன். உடனே ஒரு பாட்டை கேட்க ஆரம்பிச்சு, எங்கே அதை பாடினவனை காணும் அப்படின்னு தேடுறாரு. தேடிட்டு அங்கே இருக்கார், கரெக்டாக விசிபிளாக இருக்கும் அவர் பண்ணு. இங்கே வாங்க அப்படின்னாரு. என்ன அங்கே ஸ்டைலாக இருக்கீங்க அப்படின்னாரு. அவனை சார் இல்லை சார் ஏதாவது கரெக்ஷன். ஓ கரெக்ஷன்ஸ்லாம் நீங்களே முடிவு பண்ணி நீங்களே பாடிடுவீங்களோ அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் சொன்னீங்கன்னா அவனை முதல்ல இங்கே வந்து பாட்டை கேளுங்க, பாட்டை எல்லாரும் கேட்டுட்டு கரெக்ஷன் ஏதாவது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. என்னடா இது இந்த இடமே ஒரு புதுசாக இருக்குது நமக்கு அப்படின்ட்டு போய் நின்று பாட்டு கேட்டு எல்லாம் முடிஞ்சோடனே குட் அப்படின்னாரு. அப்பா சரி குட் வாங்கிட்டு எம்எஸ்வி சார் கிட்ட குட் வாங்கியாச்சு. ஓகே சரி குட் அப்படின்னாரு. அப்புறம் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஏதோ தேவைப்படுது போட்டு எனக்கு தெரியாது. ஓகே இவர் என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி
அண்ணன்கிட்ட வந்து இங்கே அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அசிஸ்டன்ட் இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏங்க நான் பாட்டு தான் பாட வந்தேங்க, நான் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணணும்னா நான் வரலை. அதனால் இல்லை நீங்கள் கேட்க வேண்டாம், நான் கேட்குறேன், நான் கேட்குற மாதிரி கேட்குறேன், எனக்கு ஆள் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் என்ன கேட்கணும், இந்த பையனை நம்ம அசிஸ்டண்ட்டாக, இப்போ நமக்கு ஆள் இல்லைன்னா இந்த பையனை நம்ம அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கலாமா அப்படி தானே கேட்கணும். இவர் வந்து அசிஸ்டண்ட்டாக வரேன்னு சொல்கிறாரு. நான் எப்போ சொன்னேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லவே இல்லை, நான் அதுக்கு வரவே இல்லை. அது மாதிரி வரேன்னு சொல்கிறாரு அவரு. நம்ம எப்படி சேர்த்துக்கலாமா அப்படின்றாரு. உடனே என்கிட்ட கேட்குறாரு, நோட்ஸ்லாம் எழுத தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. எழுதுவேன் சார். எப்படி தெரியும் அப்படின்னாரு. இல்லை சார் கற்றுக்கிட்டேன் ஊரில். நோட்ஸ் எழுதுறதுக்கு எப்படி கற்றுக்கிட்டீங்க? நான் செல்ஃபாக கற்றுக்கிட்டு தான் சார். கம்போசிங் பாடும்போது அப்படியே ஃபாலோ பண்ணணும், நோட்ஸில் என்ன பாடுறேன்னு அதை அப்படியே எழுதணும் அப்படின்னாரு. பண்ணலாம் சார் அப்படின்னு. நமக்கு எப்போ அடுத்த ரெக்கார்டிங் அப்படின்னாரு. அடுத்த வாரத்தில் ஏதோ கம்போசிங் போட்டு அடுத்த வாரம் சொல்லு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாரு. உடனே சொன்னார், உன் நேரம் பார்த்தியா, அப்புறம் எதுக்கு வந்து எது நடக்குது பாருங்க. நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் என்ன ஒரு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னேன்னா, நீங்கள் எதுக்கு இங்கே வரட்டுமான்னு கேட்குறாருன்னு எதுங்க சொன்னீங்க? நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட? நான் கேட்குறேன், நீங்கள் கேட்டால் தான் தப்பாக இருக்கும், நீங்கள் தானே கேட்டீங்க, எதுக்கு அந்த மாதிரி சொன்னீங்க அவர்கிட்ட அப்படின்னு. அதுக்கு என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இப்போ வந்து நான் கேட்குற மாதிரி கேட்டேன்னா, இவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக நம்மகிட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டார்னா, உனக்கு என்ன மியூசிக்கில் தெரியும், அவர் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கு தெரியுமா, இல்லை இதுக்கு முன்னாடி நீ தான் என்கிட்ட அசிஸ்டண்ட்லாம் சேர்த்து விட்டுருக்கியான்னு கேட்பாரு என்னைய. அவர் தெளிவா செயல்பட்டிருக்காரு. அவரு சேஃபா இருக்காரு, புரியுதாக, நம்மளை மாட்டி விட்டாருங்க. அதான் டேஞ்சர் ஜோன்ல ஆமா, இது அவரு தப்பிக்கிறதுக்காக என்ன டேஞ்சர் ஜோன்ல வச்சுட்டு வரலாமான்னு கேட்கறாருன்ட்டாரு. அப்புறம் ரொம்ப சாமர்த்தியமா அதுதான் ஒர்க் அவுட் ஆனோன்னு சொல்றாரு. எனக்கு எப்படி கேட்டு எப்படி வாங்கணும்னு தெரியும். நான் சரி ரொம்ப எல்லாம் பண்ணாதீங்க, பழகிட்டோம் நல்ல. ஸோ அப்படிதான் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுது. ஸோ அங்கேருந்து கண்டினியூ ஆகி அந்த ஜேர்னி வந்து எம்எஸ் சார்ட்ட வந்து டில் இஸ் எண்டு வந்து சொல்லக்கூடாது. அவர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய பாடல்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு தானே இருக்கு. கண்டிப்பா. ஸோ அப்படி தான் நான் அங்கே அவர்கிட்ட உள்ள ஜாயின் பண்ணி இத்தனை வருஷம் இருந்தது காரணம் தான். சார், நீங்கள் பேசும்பொழுது வந்து அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்படி சான்ஸ் தேடினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க எம்எஸ்வி சார் கூட. இப்போ வந்து சோஷியல் மீடியா பூம் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பாட்டு பாட தெரியும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியும்னா அதை அவங்களே வந்து வெளிப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்துருச்சு இல்லையா? ஆமாம்மா. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு என்னடா நம்ம இருக்கும்போது இப்படி இல்லையே, மிஸ் பண்ணிட்டு அப்படிங்கிற தோணி இருக்கு? மிஸ் பண்ணிட்டேன்னு நான் நினச்சதே கிடையாது. ஏன்னா பிகாஸ் இப்போ நம்ம தான் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணிக்கிறோம்ல. ஓகே. விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு காலம் ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்திருந்தா கூட இந்த இண்டஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நமக்கு ஒரு கோல் இருக்குல்ல, நம்ம இப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நம்மளை எப்படி அப்டேட் பண்ணணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம அப்டேட் ஆக தெரிஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த எண்ணமே வராது. ஐயோ நம்ம இருந்த டைமில் இது இல்லையே, நம்ம இருந்த டைமில் அது இல்லையே அப்படிங்கிற எண்ணம் வருது. அன்லெஸ் நமக்கு ரொம்ப ஒரு 70 வயசுலாம் தாண்டிட்டோம், இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது வேணால் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டில் நமக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணம் வராது ஆக்சுவலி. ஓகே. அனந்த சாருக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் கேட்டு ரசித்த மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், யார் வேணா இருந்துட்டு போட்டோம், என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் இவங்க தான். நான் சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் கேட்டு ரசிச்ச மியூசிக் டைரக்டர்ஸ் உடைய பாடல்கள், எனக்கு இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் பிடிக்கும், அப்படி இந்த பாட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்போம்னா யாரா இருக்கும்? நிறைய பேர் இருக்காங்க. யாரா ஒருத்தர் நாங்கள் இப்படி தான் ட்விஸ்ட் வைப்போம். ராஜா சார் சொல்கிறேன் ஆல் டைம் ஃபேவரட். ஆமாம், என்ன எம்எஸ்வி சாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா சார் வந்து ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. ஏன்னா அவர் கொடுத்த சாங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் தான் சொல்ல முடியும் அவர் பண்ணதுலலாம். ஏன்னா அவர் பண்ணின ஒன்றுமே நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் சொல்லுவாங்க, பட் அரேஞ்ச்மெண்ட்டில் சிங்குபேஷன் ஒரு விஷயங்க. அதாவது என்ன மூட் ஆஃப் சாங்காக இருந்தாலும் அதோட அரேஞ்ச்மெண்ட்டுங்கிறத வந்து அந்த சாங்லேயும் அவரால் அரேஞ்ச்மெண்ட் வைக்க முடியும். பட் அந்த அரேஞ்ச்மெண்ட்டை அந்த சாங்க்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சிவராத்திரி தூக்கமேது அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ மியூசிக்காலிட்டிஸ் இருக்கு. ஓகே. பட் அந்த சாங்குக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. அது மாதிரி ஒரு சாங்கு ரொமான்டிக் சாங்காக இருந்தாலும் சரி, இல்லை பேத்தாஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாதிரி ஒரு கிராண்டான சாங்காக இருந்தாலும் சரி, உன்னைத்தானே மாதிரி சாங்கு எவ்வளோ வெரைட்டிஸ் அவர் கொடுத்தாலும் அந்த வெரைட்டிஸில் வந்து ஆர்கெஸ்ட்ரேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. சும்மா ஜென்ரலாக ஆர்கெஸ்ட்ரேஷன் கிடையாது, எல்லாமே ஆர்கெஸ்ட்ரேஷன் தான். பட் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எப்படி இல்லை அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் சொல்லுவேன் ஒவ்வொன்றுமே வந்து அவராகவே இப்படி பண்ண அப்படி இருக்கும், அப்படி பண்ண அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காருங்க. இன்னைக்கு நம்ம ராஜா சாருடைய சாங்ஸ் என்னென்ன இவ்வளவு வருஷங்கள்ல அவருடைய சாங்ஸை கேட்குறோமே எல்லாமே அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே. ஓகே. அந்த மாதிரி என்ன அன்டவுட்லி இஸ் லெஜெண்ட். ஏன்னா இது மாதிரி இன்னைக்கு யாருமே பண்ணல, அவ்வளவு வெரைட்டி வந்து யாரும் கொடுக்கல. ஆக்சுவலா நான் எம்எஸ்வி சார் எப்படி சொல்றேன்னா அது மாதிரி சொல்றேன். எம்எஸ்வி சார் மாதிரி ராஜா சார் மாதிரி வந்து மியூசிக்காலிட்டிஸ் ஹேண்டில் பண்ற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு பாருங்க,
அது வந்து அதான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னா தான் தெரியும். ஒவ்வொரு சாங்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிலாவேவா செல்லாதேவா அப்படி இருக்கும். மன்றமந்த தென்றல் கேட்டிருப்பீங்க எஸ் இல்லையா? அதுவே வந்து மானினரு கண்கள் கொண்ட மானே மனே. இப்போ அதே ஃபோக்கில் பார்த்தீங்கன்னா வந்து குறுக்கு பாதையிலன்னு ஒரு சாங் இருக்கு. அப்புறம் கரகாட்டக்காரன்ல மாங்குயிலே பூங்குயிலே. அதே மாங்குயிலே பூங்குயிலே வந்துட்டு அந்த கோவிலில் வந்து தலையில் கும்பம் வச்சு ஆடும்போது எப்படி இருக்கும், அதே அவங்களுக்கு டூயட்டாக வரும்போது எப்படி இருக்கும், அதோடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் வேற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேரும் ஹீரோ ஹீரோயின் அவங்க கனவுல பாடுறாங்க போது அதோடைய அந்த அதே பாட்டு தான். பட் நீங்க அது ரெண்டையும் கேட்டு பாருங்க, வேற வேறையா இருக்கும் அது. வேரியேஷன் ஆமாமா. மியூசிக். ஓகே. ஸோ அது மாதிரி ஒரு ஃபோக்கா இருக்கிற சாங்கை வந்து ஒரு வேற மாதிரி ஒரு கலர் எப்படி காமிக்க முடியும்? அதுக்கு மெலடியை மட்டும் அந்த மெலடியை வச்சுட்டு அதுக்கு வேற கலர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எப்போ அவர் 80ஸ்லேயே பண்ணிட்டாருங்க ஆக்சுவலாக. ஸோ இன்னைக்கு அவர்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகே. அந்த மாதிரி ஒரு வேற 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 டைமென்ஷன்ல ஒரு சாங்கை கொடுக்குறதுன்னு இருக்கு இல்லையா? அது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி தான். அங்கேருந்து நிறைய பேர் படிக்கணும் ஆக்சுவலாக. பட் இன்னைக்கு காலத்தை தாண்டி இந்த பாட்டு நிற்குதே. கண்டிப்பா. இன்னைக்கு இருக்கிறவங்க யாராவது அந்த ராஜா சாரோட பாட்டை கேட்காம இருக்காங்களா? எங்க போனாலும் அவர் கச்சேரி தான் இன்னைக்கு இல்லையா? அப்படி இருக்கு. ஸோ அவர் அவ்வளவு ஸ்டஃப் இருக்கு அவர்கிட்ட, அவ்வளவு வால்யூம் இருக்கு அவர்கிட்ட. அது மாதிரி இன்னைக்கு பண்ணணும். நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும். எனி ஒன் சாங் அது வந்து உங்களுடைய க்ளோஸ் டு தி ஹார்ட் அப்படின்னா என்ன சாங் சொல்வீங்க? ஐயோ, எப்படி மாட்டி விட்டேன் பாத்தீங்களா? திடீர்னு இந்த மாதிரி கேட்டீங்கன்னா எவ்வளவோ சாங்ஸ் அது மாதிரி இருக்கு. எனக்கு டப்புன்னு ஒரு சாங் ஞாபகம் வரும்ல, அப்படி இருக்கு. க்ளோஸ் டு தி ஹார்ட்டா? வெள்ளைப்புறா ஒன்று பாடலாமா? பாடுங்க. அதோட பேத்ராஸ் வெர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. பாதச்சுவடு தேடி தேடி கால்கள் ஓய்ந்து போனதே, நாளும் அழுது தீர்த்ததாலே கண்கள் ஏழையானதே. தலைவீதி எனும் வார்த்தை என்று கவலைக்கு மருந்தானதே.